என்னுடைய சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ரமே த்ரெட்டையும் பீட்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேங்கிள் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கு, 6 mm பீடு, 91 இன்ச்சஸில் வந்து த்ரெட் எடுத்துக்கணும். இப்போ இந்த ரிங்கோட இது பார்த்திங்கன்னா விட்டால் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 5.5 சென்டிமீட்டர் வருது. நீங்கள் பெரிய பெரிய பேங்கிள் எடுத்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ வருதுன்னா 91 இன்ச்சு அந்த த்ரெட் எடுத்துக்கணும். ரெண்டையும் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிடணும். த்ரெட்டை பண்ணிவிட்டு அந்த வளையத்துக்கு மேலே வச்சு கீழே வச்சு கொடுக்காம மேலே வச்சு கொடுத்து நம்ம போடும்போது அது ஒரு ஹெட் நாட் மாதிரி வந்துடும். இப்படி போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஹெட் நாட் சொல்லுவாங்க. வந்துடும். 2 த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒன்றை மட்டும் எடுத்துக்கணும் ரைட் சைடு, அப்புறம் லெஃப்ட் சைடு நம்ம பின்னணும். இப்போ ரைட் சைடு எப்படி பின்னுறோமோ அதன்படி தான் ரைட்டில் எப்படி பின்னுறோமோ அதே மாதிரி லெஃப்ட்லேயும் நம்ம பின்னணும். பாருங்கள், வளையத்துக்கு மேலே கொடுத்து அந்த லூப்புக்குள்ளே நம்ம எடுத்துடணும். அப்புறம் வளையத்துக்கு கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்து அந்த லூப்புக்குள்ளே எடுக்கணும். அந்த த்ரெட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு ஹெட் நாட் மாதிரி இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ 2 நாட் விழுந்துருச்சு. உங்களுக்கு மேலேயும் கீழேயும் விட்டு எடுக்கும்போது தான் ஒரு நாட் வந்து ஃபினிஷ் ஆகும். இப்போ 2 நாட் போட்டோம். இப்போ மேலே த்ரெட்டை கொடுத்து அந்த லூப்புக்குள்ளே கீழேருந்து வாங்கணும். இது ஆல்ரெடி நம்ம முன்னாடியே போட்டிருப்போம். என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நாட் எப்படி போடுறதுன்னு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மேலேயும் கீழேயும் நம்ம இதே மாதிரி போட்டுகிட்டே வந்துட்டு ஒரு 5 நாட்டு இது மாதிரி போட்டு வச்சுக்கணும். பாருங்க, 3 போட்டிருக்கோம். ஒன்று 2 3 போட்டிருக்கோம். அதை ஒரு 5 நாட்டு வந்து நம்ம போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு பீடு ஒன்று நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், 5 போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம 6 mm பீடு எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிங்க் எடுத்துருக்கிறேன். அதை நம்ம அந்த த்ரெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு நம்ம அங்கே வளையத்தில் வந்து வர மாதிரி அட்டாச் பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்கள், உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ அதை வச்சுட்டு இப்போ நம்ம எப்பயும் போடுறபடி வளையத்துக்கு மேலே த்ரெட்டை கொடுத்து உள்ளே வாங்கி நம்ம போடணும். இதன்படி இப்போ முன்னாடி போட்டோம் இல்லைங்களா, அது மாதிரியே நம்ம ஒரு 5 நாட்டு இதில் போட்டுடணும். இப்படியே நம்ம 5 கவுண்ட் பண்ணிக்கணும். நம்ம எத்தனை போட்டுட்டு ஒரு பீடு வைக்கிறோமோ அதுக்கு ஏற்றபடி நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஈக்குவல் போர்ஷனாக அது வந்து நமக்கு வரும். இப்போ ரைட்டில் போடுறோம், அப்புறம் லெஃப்டில் இருக்கிற அந்த த்ரெட்டை வச்சு லெஃப்ட்லேயும் நம்ம போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த நாட் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஹேண்டில் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் அது. பாருங்கள், ஒரு 5 நாட் போட்டுட்டு திரும்ப ஒரு பீடு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2 சைடும் போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள், ஒரு 13 பீடு எனக்கு வந்தது. லாஸ்ட்டில் முடிக்கும்போது நம்ம அந்த வயரை சின்னதாக விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு 2 சைடும் ஈக்குவலாக, இந்த சைடு ஒரு 2.5 நாட்டு, இந்த சைடு ஒரு 2 நாட்டு, அதாவது போட்டு முடிச்சிட்டோம். முடித்து அந்த த்ரெட்டை பாருங்கள், அதில் இந்த கம் யூஸ் பண்ணி B7000 அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த எட்ஜில் அந்த பீடை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு அப்படியே சொருகிறோம். உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னம்னா உங்களுக்கு அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும், கீழே விழுகாது. பாருங்கள், 2 பீடு வச்சாச்சு. இது நீங்கள் டபுள் த்ரெட்டாக போட்டு நீங்கள் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் த்ரெட் சேர்த்து இன்னும் ஒரு 4 இதை தொங்கட்டும் அப்படின்னாலும் பண்ணலாம். உங்களுக்கு அழகான ஒரு பேங்கிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், 1 mm கார்டு தான் அது.
ரொம்ப ஈஸியாகவும் இதாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.